இப்போ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து நம்ம ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோமோ இல்லைன்னா ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம்கோ போயிட்டு அங்க இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திண்டு அங்க இருக்கிற மனுஷாலோட புதிய மனிதர்களோட நம்மளுடைய வட்டத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நாம இருக்கிற இடத்திலேயே இன்னும் கொஞ்சம் உறவுகளை சேர்த்து கொண்டு கொஞ்சம் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொண்டு ஏன் சந்தோஷமா இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு கேள்வி. இது ஒரு பக்கமும் நாம யோசிக்க வேண்டியது. நாம இருக்கிற இடத்திலேயே மனிதர்களின் வாசத்தோட நாம பழகின மனிதர்களோட நாம இருக்கிறது பெட்டர். இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னாக்க, நம்ம வயதுடையவர்களோட ஒரு குரூப்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். இதே நம்ம ஒரு தனி வீட்டில் இருந்தோம்னா அந்த அளவுக்கு நம்மளால ஒரு குரூப்போட இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். எப்பவாவது ஒரு தடவை தான் நம்ம யாரையா சந்திக்கலாம். பட் அங்க போனோம்னாக்க அந்த குரூப்போட இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பிக் பிளஸ் தான்.